வளர்ச்சியில வந்து நாங்க எல்லா இடமும் போயிருக்கோம், எல்லா இடமும் பார்த்தோம். எல்லா மக்களுமே அடிப்படை வசதி நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா பல்வேறு கிராமங்கள்ல இன்றைக்கும் கழிப்பறை கிடையாது. மக்கள் வந்து வெளியில காட்டுக்குள்ள போகக்கூடிய சூழல் இருக்கு. இங்கே ஸ்ரீரங்கம் சிட்டிக்குள்ளேயே இருக்கு. கால்வாய்கள் எங்க பார்த்தாலும் வீட்டு வாசல்ல கால்வாய்கள் நிக்குது. குடிக்க தண்ணி இல்ல. காவிரி பாயக்கூடிய மாவட்டத்துல குடிக்க சுத்தமான தண்ணி இல்லைன்றாங்க. லைட் கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம லைட் வந்தோம்னா இருக்காது. அந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பெண்கள் கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு அடிப்படை விஷயங்களை கூட செய்யாம இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் பணத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க. அதுல மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, கடந்த 2 நாளா வந்து எல்லா பொதுமக்களும் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு இடங்களிலும் திமுக வந்து வீடு வீடா போய் பணத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வீடு வீடா பணம் கொடுக்குறாங்க. திமுகவில் 8000 கூப்பன் கொடுத்து போலியான கூப்பனை கொடுத்து வாக்கு செய்துட்டு இருக்காரு அந்த வேட்பாளர். ஒரு உயிர் போயிருச்சு. அதிமுகவில் வந்து செக் புக் கொடுத்து வந்து போலியான செக் தயாரிச்சு கொடுத்து வந்து வாக்கு கேட்கிறாரு. இப்போ எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே வந்து சாதாரண வீட்டுல வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அண்ணனும் வந்து வந்திருக்காங்க, பிரச்சாரம் பண்ண வந்திருக்காங்க. மிக ஏழ்மையான இடத்துல வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் வந்தேன். நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இந்த மாதிரி ஏழ்மையான குடும்பத்துல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எலெக்ஷன்ல நிக்கிறோம். ஆனா இந்த பெரிய கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் மக்களுக்கு ஊழல் பண்ண அந்த காசை, சுரண்டல அந்த காசை, திருடின அந்த காசை, அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தராம விட்ட அந்த காசை இன்னைக்கு வந்து வாக்குகளுக்கு பணமா கொடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கறதா பொதுமக்கள் சொல்றாங்க. கொடுத்துருக்காங்க. வீடு வீடா போய் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஒரு ஜனநாயக எலெக்ஷன் தான். இப்ப நீங்க வந்து ஒரு 20 கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுத்து வாக்குக்கு பணமா கொடுத்து நீங்க எலெக்ஷன் நிக்கிறீங்க. நாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு தினமும் பிரச்சாரம் பண்ணி மக்கள் சந்திச்சு, அப்ப எப்படி இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சார்? இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்குங்க வச்சுப்பாங்க. இன்றைக்கு வந்து நீங்க ஸ்ரீரங்கம் தொகுதி எங்க வேணா போய் கேளுங்க. திமுகவுடைய கேண்டிடேட்டோ அதிமுகவுடைய கேண்டிடேட்டோ ஊருக்குள்ளேயே போகல. ஊருக்கு வெளியில ஹைவேஸ்ல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து டாடா காமிச்சு பிட்டோடிஸ் கொடுத்து போயிட்டாங்க. நாங்க ஊருக்குள்ள போயிருக்கோம். ஒவ்வொரு ஊருக்குள்ள போயிருக்கோம். நடந்து போயிருக்கோம். 2 வீலர்ல போயிருக்கேன், சைக்கிள்ல போயிருக்கேன், வெஹிக்கிள்ல போயிருக்கேன். எல்லா இடமும் நான் உள்ள போயிருக்கேன். உள்ள போய் அந்த மக்களை பாத்துருவேன். அப்ப இந்த அளவுக்கு உழைச்சி மக்களை போய் சந்திச்சு அவங்க பிரச்சனையை கேட்டு நான் என்னென்ன செய்ய போறேன்ற வாக்குறுதியை கொடுத்து இவ்வளவு தூரம் பண்ணும்போது இவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய ஆட்கள் அமைச்சு வெறும் 1000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்து ஜெயிக்கணும்னு பார்க்கும்போது அது வந்து இந்த ஜனநாயக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனவலியை தான் ஏற்படுத்தி. திருட்டு கூட்டமே சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து வந்த ஒரு எளிய தம்பி சொல்றதே பெருமையா நினைச்சிட்டு இருந்தா கண் கலங்க கூடாதா? கண் கலங்கவே கூடாது. அகிலேண்டேஸ்வரர் கோயிலோட அந்த அம்மாவோட அருள் உனக்கு இருக்கு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அது இந்த ஸ்ரீரங்க மக்களுடைய ஆரவாரம் இருக்கு, அன்பு இருக்கு, அரவணைப்பு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ரமேஷ் தான் ஜெயிக்க வச்சு கொடுக்குறோம். இப்போ நீ முதல் இடத்துல இருக்கிற, நீ காசா கொடுத்த, எப்படி முதல் இடத்துக்கு வந்த? நீயா வேட்பாளர்? ரமேஷா வேட்பாளர்? விஜய் தான் வேட்பாளர். ரமேஷ் தான் விஜய், விஜய் தான் ரமேஷ். புரியுதா? இப்ப கருத்து கணிப்புல ஸ்ரீரங்கத்தில் நம்பர் 1 யாரு இருக்கா? திமுக காசு கொடுத்துச்சா? அதிமுக காசு கொடுத்துச்சா? ஏன் அவங்க தான் நம்பர் 1 வர முடியல? மக்களுக்கு தெரியுதா? நீ மக்களுக்காக உழைக்க வந்தவன், எளிய வீட்டு பிள்ளை, 3 வேளை சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவன், ஒரு வறுமையான குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நபர். மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம ஏன் கண் கலங்காத? இது வந்து ஆனந்த கண்ணீரா இருக்கணும், கண்ணீரா இருக்கணும். பின்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்க, எதுக்காக இருக்கிறாங்க? நீ வந்து ஒரு நம்பிக்கை, குரலற்றவரின் குரலாக இருக்கக்கூடியவர் தான் ரமேஷ். தயவு செய்து கண் கலங்காத. உன்னுடைய வெற்றியை பார்த்து திமுக அதிமுக கண் கலங்கணும். ஐயோ ஒரு சின்ன பையன் வந்து நம்மளை வீழ்த்திட்டானு, சரியா? நீ ஆள் பார்க்கதான் சின்ன பையன், ஆனா உன்னுடைய செயல் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வந்து ஒரு செயல்பாடு. அதுவும் ஊடகத்துல உட்கார்ந்து தம்பியை வந்து எதிர்கொள்ளவே முடியாது எவனாலையும். அது அந்த தீய